பேரரசு அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னாங்க. அந்த அவதாரம் வந்து நான் ஆச்சரியப்படல. என்ன காரணம் அப்படின்னா, அவர் மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து முன்னாலேயே பாட்டு எழுதுகிற நாலேஜ் அவருக்கு நல்லா இருக்குது. அதனால் வந்து பாட்டு எழுதுகிற நாலேஜ் இருக்கும்போதே மியூசிக் சென்ஸ் இருந்தால் தான் அது வந்து பிடிச்சி பாட்டு எழுத முடியும். அந்த டியூன் என்னங்கிறத கேட்ச் பண்ணி எழுதினா தான் கரெக்டாக அந்த மீட்டருக்கு தகுந்த மாதிரி மேட்டரிங் கொடுக்க முடியும். அதனால் அவர் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பெருசாக ஆச்சரியப்படல. ஏன்னா எப்படி பண்ண போகிறாரு பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஒழிய மியூசிக் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சமாச்சாரம் தெரியல. ஆனால் மியூசிக் பண்ணும்போது ஏகப்பட்ட இடைஞ்சல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னால் அதில் நடந்திருக்கிறேன். நான் மியூசிக் போடும்போது நிறைய பேர் நம்பலை. என்னென்னா இல்லை வேறு யாரோ போட சொல்லிவிட்டு இவர் நைஸாக பேர் போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஏன்னா அது நம்ப மாட்டாங்க நிறைய இடங்களில். என்ன காரணம் அப்படின்னா, சினிமாவில் அதுக்கு முன்னாலெல்லாம் நடந்திருக்கு. கஷ்டப்பட்டு கதை எழுதுவான், தயாரிப்பாளர் நான் என் பேர் போட்டுக்கிறப்ப நீ காசு வேணா வாங்கிக்கோ அப்படிம்பாங்க. சில நேரங்களில் டைரக்டர் நான் என் பேர் போட்டுக்கிறேன் நீ காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவான். இப்படி யாரோ ஒருத்தர் பேரில் யாரோ ஒருத்தருடைய உழைப்பு இருக்கும், இன்னொருத்தர் வந்து பேர் வாங்கிக்கிறதுங்கிறது சகஜம். அதனால் வந்து நான் மியூசிக் போடும்போது கூட நிறைய பேர் வந்து இல்லை வேறு யாரோ போட்டு கொடுத்துட்ருக்காங்க, இவர் சும்மா பேர் போட்டுக்கிட்டாரு அப்படின்னாங்க. அப்புறம் அமிதாப் பச்சன் வந்தார், அவரும் நம்பலை. அவர் வந்து நேராக ஒரு பரபரப்புக்கு எடுத்துகிட்டு நேராக ஏவிஎம்க்கு வந்துட்டு, சார் ஐ கான்ட் பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிஜமாவா சொல்கிறீங்க என்ன? ஆமாம் நான் நோ யூ ப்ளீஸ் சிங் சாங் அப்படின்னாரு. நீ பாடு அப்போ தான் நம்புவேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் சரின்னு பையனை கித்தார் வாய்ச்சி சொல்லிட்டு அப்புறம் பாடி காமிச்சேன். அப்புறம் தான் சார் ஐ கான்ட் பிலீவ் இட் சார் ஸ்டில் நோ, எப்படி நீங்கள் வந்து பாடுறீங்க அப்படின்னா, என்னமோ தெரியலீங்க பாடினே வந்துடுச்சு அப்படின்னு. அப்புறம் புலமைப்பு தான் சார் சொன்னார், தம்பி வெளியே இப்படி ஒரு பேச்சு இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த பாட்டு எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 லைன் நான் பாடி காமிச்சேன். இந்த பச்சை மலை சாமி ஒன்று உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலோன்னு. அப்போ அவர் சொன்னார், தம்பி இந்த பாட்டு நீங்களே பாடிடுங்கன்னு. நான் சொன்னேன், இல்லைங்க நல்லா பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இது வந்ததே பெருசு, இதில் வேற பாட்டுக்கிட்டெல்லாம் தேவையா எனக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை தம்பி இதை நீங்கள் பாடினா தான் நீங்கள் உண்மையிலேயே மியூசிக் போடுறேன்னு நம்புவாங்க, அதனால் எதுக்கு நீங்களே பாடிடுங்க அப்படிங்கிற லெவலில் சொன்னேன். அதனால் மியூசிக்குன்னு சொல்லி வரும்போது வந்து அவருக்கு எவ்வளோ சிரமங்கள் இருந்திருக்கும், அதை எத்தனை பேர் எப்படி இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அதை நான் நினச்சி பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக ரொம்ப நல்லபடியாக பாட்டு இது பண்ணியிருக்காரு. எனக்கு முன்னால் எல்லாம் பரத் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த காதல் படத்தினுடைய பாதிப்பு இருந்தது. அப்புறம் அந்த லஜ்ஜாபதியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா பரத்தை எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த பாட்டு 2 லைன் அப்படி வந்துட்டு போகும், அந்த அளவுக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து பாடல் எதுவும் அவருக்காகவே, அவரை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவே எல்லா சைட்லேயும் மெலடி சைட்லேருந்து குத்து பாட்டிலேருந்து எல்லாமே போட்டிருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அந்த காம்பினேஷன் அவர்கள். ஸோ பாடல் லைன்களும் அதே மாதிரி வந்து மெலடி லைன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் குறிப்பாக இது கவனிப்பாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ரமேஷ் கண்ணா ரொம்ப கெட்டிக்காரர், கரெக்டாக கவனிச்சிட்டாரு. அவர் கரெக்டாக சொன்னார், வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்கிறதா வாழ்க்கைனா, அப்படின்னா நீ தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டார் அவர். அதை பிடிச்சி அது டபுள் இதில் கரெக்டாக எழுதியிருக்காங்க அப்படின்னாரு. ஸோ அதில் மட்டும் இல்லை, நீ யாரடி எனக்கு நீ யாரடி எனக்குன்னு சொல்லிட்டு அதில் அடுத்து தொடர்ந்து வர்றது பூரா நான் வெளியினா நீ வந்து ஒளி அப்படிங்கிற மாதிரி நிறையா உயிர் நிழல் அப்படிங்கிற மாதிரி வந்து லிரிக்ஸ் வந்து அவர்னால கீழே இறங்கியும் எழுத முடியும், நல்ல லெவல்லையும் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணை கட்டின மாதிரி இருக்குது, அப்படி இல்லை விண்ண தொட்ட மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் திரும்பி கேட்கணுங்கிற அளவுக்கு அவர் மாஸ் டைரக்டருங்கிற மாதிரி மியூசிக்லேயும் மாஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் மீறி எனக்கு பிடிச்சது வந்து என்னென்னா, அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேரரசும் சரி, அவர் பாஸ்கரும் சரி, இவங்க பேசுகிற தன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து என் குருநாதர் எப்போ கூப்பிட்டாலும் பாரதி ராஜா சாருக்காக போய் மறுபடியும் ஒரு வசனம் எழுது அப்படின்னு சொன்னால் சரின்னு போய் எழுதுவேன். மறுபடியும் ஒரு வேலை பாருன்னு சொன்னால் உடனே போய் பார்ப்பேன். என்னென்னா ஒரு குருவுக்காக சிஷ்யம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு நினச்சிட்டு போவேன். ஆனால் என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து அவருடைய சிஷியன் ஜெகனுக்காக பேரரசு வந்தார். அவர் வந்து அந்த ஜெகன் டைரக்ஷன் பண்ணுற படத்தில் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பேரரசு அவருடைய பேர் அவர் இவ்வளோ இட்டு கொடுத்துட்ருக்காரு. ஆனால் ஜெகன் தன்னுடைய அசிஸ்டண்ட் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்க போது அதுக்கு இவர் டைலாக்ஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு இவர் டைம் எடுத்துகிட்டு டைலாக்ஸ் எழுதினார். ஸோ எனக்கு அது உல்ட்டாவாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சிஷனுக்காக வந்து இந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப லைக் பண்ணேன். அதே மாதிரி
பேசுகிற தன்மைகளை அவர் எடுக்கிற படம் பார்த்தா முரட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி கமர்ஷியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவருடைய பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சாஃப்டாக, ஏன்னா பேசுகிற தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பாரசீகத்திலேருந்து குடி வந்தாங்க சில பேர், அந்த நேரத்தில் அங்கெல்லாம் பிழைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ளே குடி வந்தாங்க. அப்போ இந்த இந்தியாவில் இருக்கிற ராஜா ஒருத்தருக்கு வந்து நம்மகிட்டே ஏகப்பட்ட மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, இதில் இவங்களை வேற உள்ளே விட்டோம்னு சொன்னால் நமக்கு இன்னும் கஷ்டமாகி போகும். ஆனால் இது எப்படி சொல்கிறது, என்ன பொழப்பு தேடி வர்றவங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் பாலிஷாக வந்து ஒரு செம்பில் வந்து பால் நிறையா விட்டு அந்த பால் கீழே வழிகிற அளவுக்கு விட்டு அதை வந்து அந்த கூடத்தில் பெரியவர் யார் இருக்காருன்னு பாருங்கள், அந்த பாரசீகத்திலேருந்து வந்தவர் அப்படின்னா அந்த பெரியவர்கிட்ட இதை கொண்டு போய் கொடுங்க. அதாவது எங்கள் நாட்டில் ஏற்கனவே ஜனம் வழிகிற அளவுக்கு இருக்காங்க, நீ இடமே இல்லை அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்தாரு. அந்த பாரசீக பெரியவர் வந்து வாங்கி பார்த்தாரு. வாங்கி பார்த்தோன்னே என்னென்ன ராஜா உங்களுக்கு கொடுக்க சொன்னாருன்னு அவர் ஒரு விரலை அப்படி தொட்டுட்டு அப்படியே நாக்கில் ருசி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சர்க்கரை கொண்டு வாங்கன்னு ஒரு புடி சர்க்கரை அதில் உள்ளே போட்டார். உங்கள் ராஜா கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்து அவரை குடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ராஜாவுக்கு புரியல. சரின்னு வாங்கி அவர் ருசி பார்த்துருக்காரு. பார்த்தா முதல்ல சர்க்கரை இல்லாமல் கொடுத்தோம், இப்போ அதுக்குள்ளே ஃபுல்லாக சர்க்கரை போட்டிருக்காரு. என்னென்னா இந்த பாலில் வந்து நீங்கள் வளைஞ்சிரும்னு நினைக்கிறீங்க, சர்க்கரை மாதிரி நாங்கள் கரைஞ்சிருவோம், இனிப்பு கொடுக்கும்போது நாங்கள் எங்கேயும் யாருக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது அவ்வளோ பாலிஷாக வந்து சொன்னாங்களா. அதை சொன்னோன்னுமே சரி வாங்க அப்படின்னு சொல்லி அரவணைச்சிக்கிட்டாங்க. அதனால் எதுலேயுமே நம்மளுடைய அப்ரோச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த அப்ரோச்சில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு பேரரசு எப்படியோ பேரரசுக்கு கரெக்டான காம்பினேஷனாக வந்து பாஸ்கர் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த தயாரிப்பாளருங்கிற பொசிஷனுக்கு வந்திருக்காரு. அதனால் நிச்சயமாக வந்து அவரும் கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவார், பெரிய தயாரிப்பாளராக பேர் வாங்குவார். ஸோ மீண்டும் வெற்றி விழாவில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.